இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அசாம் மாநிலம் திப்ருகரில் மாநிலத்தின் 2வது சட்டசபை வளாகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடந்தது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திப்ருகரில் சட்டசபை கட்டடம் அமைக்க அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். மேலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கான வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். அந்த வகையில் 825 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இன்று ஒரே நாளில் துவக்கி வைக்கப்பட்டன. திப்ருகரில் அமித்ஷா பேசியதாவது: நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் மத்திய பாரதிய ஜனதா அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. அசாமிலும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது எவ்வகை நலத்திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அவர்கள் வடகிழக்கை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. முன்மொழியப்பட்ட அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்துமே வெறும் காகித வடிவத்திலேயே இருந்தன. ஆனால் மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்த பின் அசாமின் வளர்ச்சி வேகம் எடுத்துள்ளது. இன்று திப்ருகரில் புதிய சட்டசபை வளாகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் திப்ருகரில் வசிக்கும் மக்கள் மிகுந்த பலனடைவர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தோர், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இங்கு வந்து செல்வர் என்பதால் இப்பகுதியின் வளர்ச்சி வேகம் எடுக்கும். அது மட்டுமின்றி திப்ருகரில் எம்எல்ஏக்கள் குடியிருப்பும் கட்டப்பட உள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் 2வது தலைநகராக திப்ருகர் உருவெடுத்துள்ளது. நாட்டின் மிகச்சில மாநிலங்களில் மட்டுமே 2 தலைநகரங்கள் உள்ளன. அந்த வகையில் அசாமும் அந்த பெருமையை பெற்றுள்ளது. இது திப்ருகர் மக்களுக்கும் பெருமை அளிக்கக்கூடியது. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அமித்ஷா பேசினார். தொடர்ந்து அசாமின் பல்வேறு பகுதிகளில் நடந்த அரசு நிகழ்ச்சிகளில் அமித்ஷா பங்கேற்றார். मित्रों, जैसा मैंने आगे बताया, यहाँ पर डिब्रूगढ़ में पूरे आसाम की विधानसभा आई है। इसके साथ साथ आसाम के हर विधायक का फ्लैट भी डिब्रूगढ़ में बनने वाला है। ये हमारे लिए बहुत महत्वपूर्ण है। विधानसभा आने से डिब्रूगढ़ के क्षेत्र को, चाय की इस राजधानी को नई आर्थिक ताकत मिलने वाली है। और ये सम्मान पूरी देश भर में बहुत कम स्थानों को मिला है कि राज्य की दूसरी राजधानी बनने का। फिर से एक बार डिब्रूगढ़ वालों को बहुत बहुत बधाई।